முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் எங் மீதான ஊழல் வழக்கின் முக்கிய சாட்சி பட்டாலிங் ஜயாவில் உள்ள அவரது வீட்டில் 10 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது முகம் மற்றும் கைகளில் காயங்கள் ஏற்பட்டன. வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு அந்த கும்பல் 2 பாதுகாவலர்களை கட்டி போட்டது. பின்னர் பாதிக்கப்பட்டவரிடம் வீட்டிலேயே இருக்குமாறும் ஹீரோ போல் செயல்பட வேண்டாம் என்றும் அச்சுறுத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காலை 7:20 மணிக்கு தகவல் கிடைத்ததாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. இது குறித்து அறிக்கை ஒன்று விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 19ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் போது இந்த விவகாரம் எழுப்பப்படும் என்றும் துணை அரசு வழக்கறிஞர் டத்தோ வான் ஷஹாருடின் வான் லாடின் தெரிவித்தார். லிம் குவான் எங் பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பான பல ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இதில் லஞ்சம் கோரியது, 3.3 மில்லியன் ரிங்கெட் பெற்றது மற்றும் 2 மாநில நிலங்களை விற்றதில் ஈடுபட்டது ஆகிய குற்றச்சாட்டுகள் அடங்கும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.